இது முழுக்க முழுக்க உமன் சென்ட்ரிக் ஃபிலிமாக தான் இருந்தது அவங்களோட பார்வையில். அந்த பொண்ணை சுற்றி நடக்கிற கதை. ஆனால் விமன் சென்ட்ரிக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துலேயுமே பீரியட், அதாவது ஒரு மாதவிடாய் இஷ்யூ வந்து ட்ரைலரில் காமிச்சிங்க. ஒரு படம் மூலமாக கூட இதில் விழிப்புணர்வு கொடுக்குற அளவு நம்ம இருக்கோன்றதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதை நம்ம நேர்லேயே பார்க்குறேன். கிருஷ்ணகிரியில் ஏக்கல் நத்தம்னு ஒரு மலை கிராமம். ஊரில் சாமி இருக்காங்க, அதனால் பெண்கள் வந்து மாதவிடாய் வந்துச்சுன்னா வந்து ஒதுக்குப்புறமாக ஊர் சைடு ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்க, அங்கே போய் இருந்துக்கணும். தட்டு அவங்களுக்கு தனி தட்டு, தனி பாய். ஹரி வந்து இந்த ரோல் பண்ணல அப்படின்னா வந்து இந்த படம் வந்து ஃபுல்ஃபில்லாக இருந்திருக்காது. முக்கியமாக கிராமங்களோட கதைகள் நிறைய எனக்கு பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. சண்டைக்கோழி 2 பண்ணேன், எனக்கு நல்லா ரிஃப்ளெக்ட் ஆச்சு. எல்லாரும் சொல்லுவாங்க பாக்கியராஜ் மாதிரி படம் வர மாட்டேது, பாரதி ராஜா சார் மாதிரி படம் வர மாட்டேதுன்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ அந்த மாதிரி படமாக கூட இது இருக்கலாம்ல. இவங்களோட கல்யாணத்துல நீங்கள் ஃபோட்டோகிராஃபராக இருக்க மாதிரியான ஒரு டீகோடிங் இருக்கே, அது உண்மையா? அப்படியா? நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அப்படியே வச்சுருக்கீங்க. லவ் பண்ணுற பொண்ணுக்கு திடீர்னு வேற ஒரு பையனோட கல்யாணம் ஆகுது, அங்கே ஃபோட்டோகிராஃபராக போகிற அந்த ஒரு மனசு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கு. இல்லை நல்லா இருக்கு. அதாவது லென்ஸ் வழியாக பார்க்குறீங்க. ரெஃபரன்ஸ் நான் கேட்டுப்பேன். இப்போ கூட வந்து ஒரு நான் படம் பண்ணும்போது பம்மல் கே சம்பந்தம்ல வர சிம்ரன், என்ன நினைப்பதை எல்லோருக்கும் சொல்லும் மாலை முரசு வாழ்கவே. மாலை முரசு வை பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் ரொம்ப ஸ்பெஷலான பர்சன்ஸ் தான் நம்ம கூட இருக்காங்க. வேம்பு மூவி டீம்லேருந்து டைரக்டர் ஜஸ்டின் பிரபு, அதுக்கப்புறம் ஆக்டர் ஷீலா, அதுக்கப்புறமா ஆக்டர் ஹரிகிருஷ்ணன் பிரதர். எப்படி இருக்கீங்க? சூப்பராக நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நிறையா கேட்டிருப்பீங்க, என்னத்தரா கேட்குறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்மளுக்கே தெரியும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதனால் டு பி த டைட்டில்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு கிராமம் சார்ந்த கதை அப்படின்றப்போ நீங்கள் இந்த படம் வேம்பு அப்படின்ற ஒரு டைட்டில் வச்சுருக்கீங்க. வேறு எந்த பேர் வேணால் வச்சுருக்கலாம். இதில் வந்து மேம் பேர் தான் வந்து வேம்பு அப்படிங்கிறது ட்ரைலரில் ஆப்வியஸாக தெரியுது. எத்தனையோ பேர்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், ஏன் வேம்புன்னு பர்டிகுலராக அந்த ஒரு பேரை செலக்ட் பண்ணிங்க? இதுதான் உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இல்லை, இந்த கதை வந்து நம்ம கிராமம் சார்ந்து தான் எடுக்கிறோம். அப்படிங்கும்போது வேம்புன்றது வந்து கிராமத்தில் நிறைய பேருக்கு அந்த பேர் வச்சுருப்பாங்க. ஸோ அது ரொம்ப எல்லாருக்கும் கனெக்ட் ஆகணும் அப்படின்றத ஈஸியாகவும் இருக்குன்றதுனால தான் வேம்புன்னு நம்ம அந்த பேர் சூஸ் பண்ணோம். அதுதான் அதுக்கான காரணம். ஓகே, ஒரு பக்கம் மேடம் இந்த படம் வந்து ட்ரைலர் பார்க்குறப்போ ஒரு அண்ணன் இருந்தாலுமே இது உமன் சென்ட்ரிக் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேஸ் ஃபீலிங் தான் எங்களுக்கு வருது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த பீரியட் இஷ்யூ நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. இது முழுக்க முழுக்க உமன் சென்ட்ரிக் ஃபிலிமாக தான் இருந்தது அவங்களோட பார்வையில். படம் உள்ளே வந்தீங்கன்னா வந்து ஆண் இல்லாமல் பெண் இல்லை, பெண் இல்லாமல் ஆண் இல்லை அப்படின்ற ஒரு அப்படின்ற ஒரு திங் தான் வந்து வேம்பு பேசியிருக்கு. ஆனால் வேம்போ சுற்றி நடக்கிற விஷயங்கள் அப்படின்றதுனால ட்ரெய்லரில் அந்த ஒரு க்யூரியஸ் எப்போவுமே ஏற்படுத்துவாங்க இல்லையா, அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். ட்ரெய்லரில் வந்து வேம்போ சுற்றி நடக்கிற விஷயங்கள் தான் படமாக வந்து இருக்குது. அதில் வந்து என்னென்ன சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்றது ஸ்க்ரீன் ப்ளேவாக ஃபுல் ஃபிலிமாக பார்க்கும்போது மக்களுக்கே வந்து ஆடியன்ஸ்க்கே புரியும். ஆனால் இது வந்து விமன் சப்ஜெக்டு, அந்த பொண்ணை சுற்றி நடக்கிற கதை. ஆனால் விமன் சென்ட்ரிக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அதுக்கு அப்படி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இதில் இன்னும் ஆர்டிஸ்ட் வைஸாக சொல்லணுன்னா, ஹரி வந்து இந்த ரோல் பண்ணல அப்படின்னா வந்து இந்த படம் வந்து ஃபுல்ஃபில்லாக இருந்திருக்காது. அது மாதிரி என்னோட பார்ட்டை நான் ப்ளே பண்ணாமல் இருந்து அவங்களோட பார்ட்டை ப்ளே, அதுவுமே அப்படி தான் வந்து வேம்பு 2 பேருமே ஈக்குவலாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த படத்தில். ஸோ வேம்பு வந்து இட்ஸ் அவர் ஃபிலிம். ஓகே, இட்ஸ் நாட் ஒன்லி உமன் சென்ட்ரிக். ஆமாம். ஓகே, அடுத்த அண்ணன் புது வடை சொல்கிறேன்னு வேறு சொல்லியிருக்கேன். என்னத்தை கேட்குறது? சரி, ஓகே, நம்ம போவோம். எனக்கு ஒரு டவுட் இருக்குண்ணே. ஆக்சுவலாக ஒரு பக்கம் எப்படி சொல்கிறது, உங்களோட படங்கள் எல்லாமே கிராமம் சார்ந்து ஒரு கிராஃப்ட் சார்ந்தே இருக்குல்ல, அது அந்த லைனப் எப்படி நீங்கள் முதல்ல சூஸ் பண்ணுறீங்க? ஏன்னா இப்போ லாஸ்ட்டாக வந்த ஜென்டில் உமன் அதை மட்டும் நான் கொஞ்சம் அப்பாட் எடுத்துக்கிறேன். அது மட்டும் தான் நீங்கள் சிட்டியில் பண்ண ஃபில்மை நான் ஒரு பக்கம் பார்க்குறேன். அதை தாண்டி நீங்கள் பண்ண படங்கள் எல்லாமே பீரியாட்ரிக்கோ இல்லைனா கிராஃப்டோ ஒரு கிராமம் சார்ந்தோ பண்ணுறீங்களே. ஸோ அந்த லைனப்பில் தானே இதுவும் இருந்தது. ஓகே, இதை நம்ம மாற்றி பண்ணலாம், இல்லைனா இந்த படம் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுன ஒரு காரணம்? இல்லை, நான் எல்லா சென்ட்ரிக்கும் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நட்சத்திரம் நகரத்துக்கு படம் பண்ணேன் பார்த்தீங்கன்னா, அது என்னோட ஃபேவரட் ஃபிலிம். ஆமாம். ஸோ அதில் வந்து சிட்டிலே எக்ஸ்ட்ரீமான ஒரு பையனாக இருக்கிற மாதிரி இருப்பேன். ஸோ நான் எல்லா சதமும் பண்ணுறேன். என்னென்னா முக்கியமாக கிராமங்களோட கதைகள் நிறைய எனக்கு பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. அதுக்கான நான் சண்டைக்கோழி 2 பண்ணேன், எனக்கு நல்லா ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஆக்சுவலாக சிட்டி உள்ள இருக்கும்போது எல்லாமே மெட்ராஸ் பேசுவாங்க, வட சென்னையை பற்றி பேசுவாங்க. என்கிட்ட வட சென்னை படம் நல்லா பண்ணீங்க. எனக்கு அப்போது ஒரு சின்ன வெளியே போனால் கிராமங்களில் போகும்போது இவர் மெட்ராஸ் நடிச்சா அவங்களுக்கு தெரியல. ஸோ ஓகே, நம்ம அங்கேயும் நம்மளோட படங்கள்லாம் நம்ம பண்ணணும், நம்மளோட படங்கள் அங்கேயும் பார்க்கணும் அவங்க எல்லாருமே. ஸோ அங்கே க்ரியேட் பண்ணுறது தான். ஸோ நான் வேம்பு மாதிரியான படங்கள்லாம் நான் சூஸ் பண்ணேன். ப்ளஸ் வேம்பு சூஸ் பண்ணுறதுக்கு
அதுக்குள்ளே ஒரு பெரிய லைஃப் இருக்குது ஆக்சுவலாக. இப்போ எப்படி மெட்ராஸ் சிட்டியில் ஒரு லைஃப் இருக்கோ, கிராமங்கள்லேயும் ஒரு பெரிய லைஃப் இருக்குது. அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, நம்ம அவங்களுக்கு கற்றுத்தர வேண்டிய விஷயங்கள்லாம் இல்லை, ஆல்ரெடி நம்ம அங்கேருந்து தான் நம்ம வந்தோமே. ஸோ அவங்ககிட்ட நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி திரை வழியாக நம்ம எப்படி திருப்பி அவங்களை ஞாபகப்படுத்துறது தான் எனக்கு ரொம்ப முக்கியமான பார்ட்டானது. ஸோ வேம்பு வந்து அப்படி தான், வேம்பு கதை மூலிமா நிறைய உமன்ஸு நம்மளை அம்மாவுக்களும் சரி, நம்ம அம்மா, நம்மளோட கிராண்ட் மாஸு, நம்மளோட பாட்டிகள், தாத்தா, அவங்களோட கதைகளும் நம்மளை திருப்பி ரீகலெக்ட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். நம்ம அவங்களுக்கே வந்து ஒரு எனர்ஜி தர மாதிரி இருக்கும். நீங்களாம் சாதாரண ஆள் கிடையாது, நீங்கள் வந்து ஒரு குடும்பத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறது உமன் தான். உமன் வந்து படிச்சுட்டு நம்ம வந்து படிச்சுட்டு செமையாக நம்ம வந்து பயங்கர நாலேஜபிளாக அந்த உமன் வந்து இருக்காங்க. நம்ம நிறைய அவங்கள பற்றி பேசுகிறோம், பார்த்துருக்கோம். ஆனால் அப்போ அந்த உமன் ஊரில் நம்மளுக்கு சமைச்சு போட்டு நம்ம குடும்பங்களை பார்த்துட்டு நம்மளை ஒழுங்காக ஒரு வழி நடத்தியிருக்காங்களே, அவங்களுக்குலாம் இப்போ ஒரு படம் பண்ணணுன்றது. ஸோ அப்படிப்பட்டவங்க தான் வேம்பு. வேம்பு வந்து அப்படியான ஒரு கேரக்டர் தான் அங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலயமா சப்போர்ட் பண்ணுற ஒரு வெற்றியாக நாங்கள் இருக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சி தருது எனக்கு. இப்போ இந்த படத்தில் வந்து நீங்கள் ஃபோட்டோகிராஃபர் ரோல் பண்ணுறீங்கல்ல, இப்போ இதுக்கான டுட்டோரியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக எல்லாம் மறந்துருக்காது. ஏன்னா நம்ம எல்லா படத்துக்கும் ஒரு இது ஹார்ட் ஒர்க் போடும், இல்லைனா ஏதோ ஒரு இடத்துல லேர்னிங்ஸ் எடுத்துப்போம். இதில் லேர்னிங்ஸ் எங்கேருந்து இருந்தது, அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபர்ஸோட லைஃப்பை எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க நீங்கள் ஆக்சுவலாக? ஃபோட்டோகிராஃபர் லைஃப் வந்து அது செமையான, ஏன்னா நம்ம கண் வழியாக பார்க்காம லென்ஸ் வழியாக இந்த உலகத்தை பார்க்குறது இருக்குல்ல, அது ஒரு மாதிரியான ஒரு மைண்டுக்கான ஒரு விஷயம் தான் அது. சும்மா நம்ம கண்ணில் பார்த்துட்டு நம்ம வியூ ஃபைண்டரில் பார்த்தா வேறு ஒன்று கிடைக்கும், நம்ம லென்ஸ் வழியாக பார்த்தா. ஸோ அது எனக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நான் இது வரைக்கும் ஃபோட்டோகிராஃபி ட்ரை பண்ணதே கிடையாது. சும்மா எடுப்பேன், மொபைல்லாம் வந்துச்சுல கேமராஸ்லாம். ப்ளஸ் கொஞ்சம் வந்து இது வந்து அங்கே சிட்டி அவுட்டர் இருக்கிற ஒரு ஃபோட்டோகிராஃபர் எப்படி இருப்பாங்க, அந்த லைஃப் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஜஸ்டின்னு சொல்லும் போது. ஏன்னா ஃபோட்டோ ஸ்டுடியோன்னு ஒரு கடை இருக்குல்ல, அந்த கடைக்குள்ளே இருக்கிற லைஃப் இருக்குல்ல, ஃபோட்டோ ஸ்டுடியோ தான் அந்த படத்தில் நான் என்னோட கடை. ஒரு 2 ஸ்பீக்கர் வச்சுட்டு பாட்டு கேட்டுட்டு இல்லை, அந்த கடையே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல. இப்போ இங்கே போனாலே அந்த ஃபோட்டோ ஸ்டுடியோ போயிட்டு போப்பா அப்படின்வாங்களே, ஆமாம் ஆமாம், எல்லா ஊர்லேயும் ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ இருக்கும். ஏன்னா அந்த ஃபோட்டோ ஸ்டுடியோக்குள்ளே இருக்கிற எலமெண்ட் இருக்குல்ல, ரொம்ப செமையாக பண்ணியிருந்தார் ஆக்சுவலாக ஜஸ்டிங். அதுக்குள்ளே இருக்கும்போது ஒரு நிறைய கேரக்டர்ஸ் வந்து போவாங்க, கல்யாணத்துக்கு ஃபோட்டோ எடுக்க வருவாங்க, டெத்துக்கு ஃபோட்டோ எடுக்க வருவாங்க, பையன் பர்த்டேக்கு ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்க வருவாங்க. ஒரு கேரக்டர் வந்து நிறைய ஆளுங்களை சந்திக்கிற ஒரு ஆளாக இருப்பான் அவன். ஸோ அந்த இடம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக. உங்களோட ரியல் லைஃப்பில் நீங்கள் வந்து ஸ்டுடியோவில் போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருப்பீங்க? எடுத்துருக்கு. சின்ன எடுக்கிறப்போ நம்மளுக்கு அந்த கேமரா என்னடா சிண்டவுன்றான் சிரின்றான் வந்தா எடுறான்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்கும் உங்களுக்கு. அப்படி ஒரு சிண்டனோட என்ன சொல்கிறது, எப்பவுமே வந்து ஒரு நாஸ்டாலஜிக்கு ஒரு சேர், சின்ன வயசுல எல்லாம் குழந்தைங்களும் சேரில் உட்கார வச்சு ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. பேக்ட்ராப் பார்த்தா மலைகளும் மரங்களும் வரைஞ்சி பேக்ட்ராப் வரைஞ்சி வச்சிருக்காங்க, வரைஞ்சி இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம், ரீக்ரியேட் பண்ணி நிறைய விஷயங்கள். 90s மெமரிஸ் பயங்கரமாக இருக்கு. ஒரு ரேடியோ ஒன்று ஓடிட்டு இருக்கும், ஒரு பழைய சிஸ்டம் ஒன்று இருக்கும், அதில் வந்து எடிட் பண்ணுறது ஃபோட்டோஷாப்பு. ஸோ அந்த லைஃப் வந்து இப்போ அது எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது? ஒரு பக்கம் வந்து ஃபோட்டோ கொடுத்த ஒரு பையனாக இருந்திருப்பீங்க, இப்போ வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிற ஒரு ஆளாக நடிச்சிருக்கீங்களா, உங்களுக்கு இதோட டிஃப்ரென்ஷியேட் தெரியுதா? ரெண்டுமே நடிப்பு தானே. எனக்கு இப்போ ஆடியன்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தெரியும். எனக்கு நான் ஒரு ஆக்டராக தானே இருக்கேன் நான் ஆக்சுவலாக. எனக்கு வந்து நான் என்ஜாய் பண்ணேன் ஆக்சுவலாக, இதை ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது எனக்கு. ஏன்னா ஒரு ஃபோட்டோ ஷாப்புன்றதே வந்து ஒரு செமையான ஒரு இடம் ஆக்சுவலாக. ஃபோட்டோ ஸ்டுடியோன்றது, அந்த ஃபோட்டோ ஸ்டுடியோக்கு போய் ஃபோட்டோ எடுக்கின்றாங்களே, ஒரு ஊருக்கு ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ இருக்கும். அந்த மாதிரி ஊரில் ஒரு வெற்றி வந்து ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருப்பான். அங்கே வர கேரக்டர்லாம் பயங்கரமான ஒரு மென்டாலிட்டியில் வருவாங்களே, வரவங்களாம் அவங்கவுங்க ஒரு எனர்ஜியில் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் நான் ட்ராவல் பண்ணும்போது சூப்பராக இருந்தது. ஃபோட்டோகிராஃபிலாம் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், பயங்கரமான ஃபோட்டோகிராஃபர், அவன் வினோத்னு சொல்லிட்டு. ஸோ அவன் எடுக்கும்போது அவங்ககிட்ட நான் கால் பண்ணிவிட்டு எப்படிடா பிடிக்கிறது, இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டுப்பேன். அவன் கேட்டுட்டு ஜஸ்டின் ஒன்று சொல்லுவார்ல, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பண்ணுறது இருக்குல்ல. ஏன்னா இவங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், இவங்களுக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும். லைட்டாக நான் இந்த படத்துக்கு தொப்பை டைட்டாக போட்டிருப்பேன், டிஷர்ட் ட்ரெஸ் எல்லாம் டைட்டாக ரொம்ப ஃபிட்டாக போட்டிருப்பேன், ஒரு T50 போயிருப்பேன். அதெல்லாம் வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உங்களை அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறது இருக்குல்ல. படம் வந்து அப்படி தானே, இங்கே பார்க்கும்போது நம்ம இங்கேருந்து அந்த வேம்புக்குள்ளே இருக்கிற கிராமத்தில் போயிட்டு பார்க்குறதில்ல, அந்த இடம் ரொம்ப அழகாக கூப்பிட்டு போயிருந்தார் நம்ம குமரன் சார். உங்களுக்கு மட்டும் ஜாலியான ஃபோட்டோகிராஃபர் ஸ்டுடியோவான வாழ்க்கை. மேடம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிலம்பு கம்பை கையில் கொடுத்து, இன்னொரு பக்கம் நீ தான் ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை இருக்குது. ஏன்னா அதை யோசிச்சிருக்கீங்களா மேம்? என்னைக்காச்சும் நீ மட்டும் ஜாலியாக இருக்கியப்பா, நான் மட்டும் இப்படி எனக்கு இருக்கேன்ப்பா அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இல்லை, இதில் நான் திரும்பவும் அதே தான், இவங்க ஜாலியாக இருக்கிற மாதிரியான சீக்வன்ஸ் இருந்தாலும் அதை விட செகண்ட் ஹாஃபில் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியான ஒரு லைக் ட்விஸ்ட்டு எல்லா இடத்துலையுமே கதையில் வந்து அப்படியே வந்து இருக்காது இல்லையா, அதே சேம் தான். ஹரி வந்து ஜாலியாக லைக் வெற்றி, நான் ஹரியாவே சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா உனக்கு என்னப்பா ஜாலியாக நிழலில் போய் உட்காந்துட்டு சீனெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன், நான் தான் வெயிலில் போட்டு என்னை ரோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் சொன்ன மாதிரியே வந்து அப்படியே வந்து மாறிச்சு எல்லாமே. லைக் இது வந்து வேற ஒன்றும் இல்லை.
ஆக்சுவலாக மேம் இப்போ அதுதானே நம்மளுக்கு ஒரு விஷயம். நீங்கள் சொல்றீங்க இவரோட ரோல் இல்லைனா என்னோடது கம்ப்ளீட் ஆமா. ஆகாது, என்னோடதெல்லாம் வந்து ஆமா. கம்ப்ளீட் ஆகாது. ஆமா. பட் அதுவுமே உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் தானே, ஒரு சேலஞ்சு தானே. ஓகே அப்போ வந்து இவர் ஃபுல்ஃபில் பண்ணணும்னா நம்ம வந்து இப்படி நடிக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த சேலஞ்சு ப்ளஸ் வந்து மறுபடியும் கிராமப்புற ஒரு ஸ்டோரி அப்படின்றப்போ இது எப்படி இருந்தது உங்களுக்கு? இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போடுற மாதிரியான விஷயங்கள் இருந்திருக்கும். ஆக்சுவலி இந்த படம் நான் கதை கேட்கும்போதே வந்து யார் யார் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நான் ரொம்ப நாளாக ஹரி கூட ஒரு படம் பண்ணணும். நாங்கள் இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 5 வருஷமாக எனக்கு ஹரியை தெரியும். லைக் சீக்கிரமே ஒரு நல்ல படம் உங்கள் கூட நான் பண்ணணும் அப்படின்ற ஒரு டாக்ஸ் இருந்திருக்கு எங்கள் 2 பேருக்குமே. சடனாக ஜஸ்டின் இந்த கதையை சொல்லிவிட்டு ஹரி தான் பண்ண போகிறாங்க அப்படின்னோடனே ஓகே நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஆக்டர் கூட நம்ம நடிக்க போகிறோம். அவரோட ஒர்க்கெல்லாம் முன்கூட்டியே நம்ம பார்த்துருக்கோம். நிறைய நல்ல நல்ல ஒர்க்ஸ் நிறையா லைக் அதனால் இந்த பர்சன் மேலே எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு மரியாதை இருக்குது. இவங்க கூட பண்ணுனா நல்ல ஒரு எனக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் நான் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஹோப் இருந்துச்சு. அப்படி தான் நான் வேம்புக்குள்ளே வந்தேன். ஃப்ராங்காக சொல்லணுன்னா அதுதான். அங்கே என்னென்னா உடனே வந்து நீங்கள் தான் பண்ணுறீங்களான்னு அவங்க எனக்கு கால் பண்ணாங்க. லைக் லிட்ரலாக அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு உங்களோட சோஷியல் மீடியாஸை பார்த்தாலே, இன்ஸ்டாவை பார்த்தாலே தெரியும் ஆக்சுவலாக அந்த பாண்ட்ஸ் எல்லாம், அந்த ஸ்டோரிஸ் ரீஸ்டோரிஸ் போடுறதெல்லாம் பார்த்தாலே. ஸோ ஓ நீங்கள் பண்ணுறீங்களா? ஆமாம் நான் தான் பண்ணேன். ஓகே அங்கேருந்தே அந்த ஜேர்னி ஓகே நம்ம ஈவன் தோ சீக்வன்ஸ் நம்ம 2 பேருக்கும் சேர்ந்து வரும்போதே அந்த ஒரு கோ ஆக்டர் அதெல்லாம் தாண்டி அது நம்ம ஒரு விஷயம் நடந்துச்சு. அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது எனக்குமே சரி. நானுமே வந்து அவங்களுக்கு ஏன்னா ஆக்டிங்கே வந்து நம்ம அந்த ஸ்டேஜ் 2 பேரும் தேட்டர் ஸோ அதால் வந்து என்னென்னா நம்ம ஸ்டேஜ் பிளே பண்ணும்போது ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும்ல. ஓகே இவங்க இப்படி பண்ணுவாங்க, நம்ம இப்படி பண்ணலாம், நம்ம இப்படி பண்ணால் அவங்க அப்படி பண்ணலாம். நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது கனெக்ட் ஆகிடும். லைக் அது புரிஞ்சிக்க முடியும்போது வேலை பண்ணுற மாதிரியே இல்லை. லைக் ரொம்ப ஃப்ளோவாக அது பெசாட்டுக்கு வந்து லைக் ஒரு ஃப்ளோவில் நாங்கள் இருந்தோம். அது முடிஞ்சது நல்லபடியாக. மொத்தம் டைரக்டர் வேலையை கம்மியாக்கிட்டீங்க. அவருக்கு வந்து இந்த ஒரு ஜேர்னி பற்றி பேசுகிறதுக்கு ஆக்சுவலாக வந்து இந்த சீன்லாம் இவங்க 2 பேரையும் இப்படி மேக் பண்ணுறதுக்குலாம் சொல்கிறதுக்கு ஒரு கதை வச்சுருந்துருப்பாரு. அதெல்லாம் இல்லாமல் ஆக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு பக்கம் கதையை எழுதும் போதுனா எல்லாருக்குமே ஒரு கதை எங்கேருந்து இன்ஸ்பயர் ஆகலாம். பட் அந்த கதை முழுவதுமாக முடிகிறதுக்குள்ளே அவங்களோட ரியல் லைஃப்பில் நடந்த ஏதாவது ஒன்று இன்சர்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, டைரக்டர் பஞ்சுன்னு சொல்லலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது ரியல் லைஃப் இன்சிடென்ட் உள்ள இன்சர்ட் பண்ணது இருக்கா? இல்லை, இந்த படமே ரியல் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இருக்குது நடக்கிறது. பர்சனலாக உங்கள் லைஃப்பில் அப்படியெல்லாம் இல்லை, நம்மளை சுற்றி உள்ளவங்க தான் நம்ம பார்க்குறோம்ல. நம்ம எப்படின்னா நான் வந்து ஒரு கிராமத்துலேருந்து பிறந்து வளர்ந்தவன். ஸோ அங்கே வந்து நிறைய பார்த்துருக்கேன் நான். ஸோ அந்த வாழ்வியல் அந்த விஷயங்களை தான் இதில் வந்து வச்சுருக்கோம். ஸோ அங்கிருந்து தான் அந்த கதை வந்து எனக்கு உருவானிச்சு. ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த கதை வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த திங்கிங் நமக்கு அங்கிருந்து தான் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அது எல்லாமே இதில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு கேள்வி இருக்குது பிரதர், இந்த இடத்துல அதை உடைக்கணும்னு நினைக்கிறேன். தப்பாக கூட எடுத்துக்காதீங்க. டெபியூட் ஃபிலிம் பண்ணுறீங்க, ஏன்னா அதான் அது மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. டெபியூட் ஃபிலிம் பண்ணுறீங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நிறையா பேர் வந்து ஒரு கதை எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல கதையான படத்தை எடுக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ஏன்னா இப்போ கதைகள் பெருமளவு தியேட்டரில் காட்டும் பிஸ்னஸை காட்டிலும் ஆஃப்டர் த ரீச்ன்றதான் ரொம்ப அதிகமாக இருக்கும், மக்கள் மனசில் இருக்கும். ஆனால் தியேட்டர்லேயோ பிஸ்னஸ்லேயோ பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் சேலஞ்சான ஒரு விஷயம் தான். டெபியூ ஃபிலிம்ன்றப்போ ஒரு லவ் ஃபிலிம் பண்ணியிருக்கலாம், இல்லைனா வந்து வழக்கம் போல் ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் பண்ணியிருக்கலாம், ஹரி பிரதரை வச்சுட்டு வேறு மாதிரியான ஆஸ்பெக்டில் ஃபிலிம் பண்ணியிருக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு சேலஞ்சான ஸ்டோரி எதுக்கு சூஸ் பண்ணீங்க? இல்லை, இது எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். ஆமாம், இப்போ எல்லோரும் சொல்லுவாங்க பாக்கியராஜ் மாதிரி படம் வர மாட்டேது, பாரதிராஜா சார் மாதிரி படம் வர மாட்டேதுன்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ அந்த மாதிரி படமாக கூட இது இருக்கலாம்ல. மக்கள் பார்த்தா தான் முடிவு பண்ண முடியும். இது ரொம்ப சேலஞ்சிங்கான படம்ன்றதை நாங்கள் சொல்லவே இல்லையே. இது ஒரு கமர்ஷியல் படம் தான். கமர்ஷியல் எளிமையான ஒரு குடும்பத்தோட பார்க்கக்கூடிய படம். ஆமா, இது வந்து அவார்டு இப்படி தான் எடுத்திருப்பாங்க, இது வந்து ரொம்ப டிபிக்கல்ட்டாக இருக்கும், நமக்கு புரியாது அப்படின்றதெல்லாம் இல்லை. எதுக்கு நம்ம எல்லாருக்கும் புரியணுன்றதுனால தான் ஒரு மண்மனத்தோட ஒரு படம் வந்து பண்ணுறோம். எளிமையான ஒரு கதை எல்லாருக்கும் ஈஸியாக புரியும். அதனால தான் இப்படி ஒரு கதை சூஸ் பண்ணி பண்ணுறோம். அதனால் மக்கள் எல்லாருக்கும் புரியும் இந்த படம். கண்டிப்பாக பாருங்கள். இப்போ மேம் பிரேவ் உமனாக நாங்கள் திரௌபதியிலே உங்களை பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண்டேலா ஒரு கலோக்கியலான ஒரு படம் தான். அது நிறைய பேர் வந்து அதுவுமே ஒரு கிராஃப்டபிள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன வட்டத்தில் சுருக்கிடுவாங்க. திரும்பவும் கிராமம் சார்ந்த படம். எந்த ஒரு ஆஸ்பெக்ட்லையுமே வந்து பழைய படங்களோடு நம்ம ஒட்டிடக்கூடாது, அதே மாதிரியான விஷயங்கள் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடக்கூடாதுன்றத உங்களுக்கு கான்சியஸ் வந்திருக்கு அந்த ஒரு விஷயங்கள்லாம்? இல்லை, நான் கதைக்கு என்ன தேவைப்படுதுன்றது தான் எனக்கு இருக்கும். இதை வச்சு ஐயோ இதுக்கு முன்னாடி இது வந்துருச்சு அது வந்துருச்சு அப்படிலாம். இந்த கதை என்னை தேடி வந்திருக்கு, இதில் நான் ஒன்று பண்ண வேண்டியிருக்கு, அதை நான் வந்து ஃபுல்ஃபில்டாக
பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் மைண்டில் இருக்குது. வேறு எதுவும் யோசிக்கிறதுலாம் கிடையாது. இது இது இந்த ஒர்க்கை நல்லபடியாக முடிக்கணுன்ற பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் எனக்கு இருக்கும் எப்போவுமே. அது எந்த ஒர்க்காக இருந்தாலும் 5 நிமிஷம் ஒர்க்காக இருந்தாலும் சரி, லைக் முழு படத்துலேயும் நான் தான் வந்து தெரிய போகிறேன் அப்படின்னாலும் என்னால் என்னோட பெஸ்ட்டை டவுன் டு த எர்த்தாக என்ன பண்ண முடியும் அப்படின்னு தான் நான் யோசிப்பேன். இதில் நான் ட்ரைலரில் ஒரு சீன் ஒன்று இருந்தது. அதாவது இந்த ரிவ்யூவர்ஸ்னாலே நம்ம லைட்டாக டீப் கோட் பண்ணி தான் ஆகணும் இல்லை. அப்போ அது பார்க்குறப்போ ஒரு பக்கம் உங்களோட லவ் ஸ்டோரி ஒரு ஜேர்னி ஆகுது, அது ஒரு கட்டத்தில் எண்ட் ஆகிடுது. இவங்களோட கல்யாணத்துல நீங்கள் ஃபோட்டோகிராஃபராக இருக்க மாதிரியான ஒரு டீகோடிங் இருக்கே, அது உண்மையா? அப்படியா? நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அப்படியே வச்சுருக்கேன். அப்படிலாம் இருக்கா? இல்லை சொல்ல முடியாதுல்ல, கதையை பற்றி சொல்லிட்டா என் சுவாரஸ்யம் போயிடும். நீங்கள் சொல்கிற டீகோடிங் நல்லா தான் இருக்குது. இது இந்த ஆஸ்பெக்டில் நாங்கள் யோசிச்சிருக்கோம். ஒரு ஃபோட்டோகிராஃபராக நான் இதை கேட்குறேன். நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக பதில் சொல்லுங்கள். லவ் பண்ணுற பொண்ணுக்கு திடீர்னு வேற ஒரு பையனோட கல்யாணம் ஆகுது, அங்கே ஃபோட்டோகிராஃபராக போகிற அந்த ஒரு மனசு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கு. இல்லை நல்லா இருக்கு இந்த லைனு. லென்ஸ் வழியாக கண்ணீர் அப்படியே போகுமா? இல்லை, நீங்கள் முதல்ல என்ன சொன்னீங்க, லைவாக பார்க்குறது வியூ ஃபைண்டரில் பார்க்குற ஒரு டிஃப்ரென்ஸ் உண்டு. அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும் அதை சொல்லுங்கள். இப்போ அப்படி நீ சொன்னோன்னே யோசிக்கிறேன். நல்லா தான் இருக்குது ஆக்சுவலாக. பாரு, யோசிச்சு பாருங்க, பயங்கர எமோஷனலான ஒரு இடம் நினைக்கிறேன்ல. ஒரு லவ் பண்ண பொண்ணே ஃபோட்டோகிராஃபராக நின்று ஃபோட்டோ எடுக்கிறது இருக்குல்ல. ஆமாம் ஆமாம், அது ஒரு ஷார்ட்லாம் கை க்ளோஸ் கையால் அடுக்கும் அந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது இல்லை, யோசிச்சு பாருங்களேன். பயங்கரமான ஒரு எமோஷனல். இதில் என்ன ரோல் வேணால் நீங்கள் எழுதிருக்கலாம், இதுக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபர் ரோல் எழுதிங்க. அது மூலமாக அந்த ரெவல்யூஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இருக்கா சார்? ஆக்சுவலாக இல்லை, எனக்கு அது அவர் எப்படி எனக்கு வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருந்தது. ஏன்னா ஒரு பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்குது. ஒரு வந்து நார்மலாக வந்து ஒரு கல்யாணம் ஹஸ்பண்டோ இல்லை பாய் ஃப்ரெண்டோ அப்படி இல்லாமல் அவனுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குல்ல. அந்த ஸ்டோரி எங்கே வைக்கிறாங்கன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபராக வைக்கிறாங்க. ஊரில் வந்து உண்மையாகவே சொல்கிறேன்னே, எல்லா ஊர்லேயும் இருக்கிற ஃபோட்டோ கடை இருக்குல்ல, அது வந்து ஒரு ஹாப்பனிங்கான ஒரு இடம். இந்த ஃபோட்டோ கடைன்னோடனே எனக்கு முண்டாசு பட்டிங்க ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப பிடிச்ச படம் ஆக்சுவலாக, எவர் கிரீன் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப பிடிச்ச. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் சொன்னீங்களா அந்த ஒரு கடை, டீப்ரி கடை, ஒரு சிஸ்டம், ஒரு கேமரா அப்படின்றப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தோணுச்சா? சரி, ஏதாவது ஒரு சீன் வந்து நம்ம லைட்டாக இதுலேருந்து டைரக்டருக்கே தெரியாமல் காப்பி பண்ணிப்போம் அப்படின்னு. இல்லை, ஆனால் அதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அது மனசுக்கு ரொம்ப எனக்கு பிடிச்ச படங்கள்ல சொன்னால் எனக்கு ரொம்ப முண்டாசு பாட்டு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கதையை வந்து கிரியேட் பண்ணி ஒரு ராட்சசன் மாதிரியான ஒரு படம் எடுத்த டைரக்டரோட இப்படி ஒரு படைப்பு அது. ஆமாம் இல்லை அதான் சொல்கிறேன், டைரக்டர் சொல்கிற மைண்ட் இருக்குல்ல, அவங்க போயிட்டு இருப்பாங்க. ஆனால் நான் அந்த படத்தில் சப்போர்ட் எடுத்தேனான்னு எனக்கு தெரியும். ஏன்னா அந்த பீரியட் வேறு, எங்கள் பீரியட் வேறு. அது இல்லாமல் எங்கள் படத்தோட வந்து ஒரு கண்டென்ட் இல்லை, இது வந்து ஒரு எமோஷ்னல் ஒரு நார்மல் லைஃப்பில் இருக்க ஒரு கதை. நம்ம அதுக்காக வந்து சில விஷயங்கள் இருக்கும் அந்த ஃபோட்டோகிராஃபருக்குள்ளே. ஆனால் வந்து அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் நிறைய இருக்குது, அதுவும் இல்லை. இப்போ இது ரிலேட்டடாக அவர் ஒரு கதை சொல்லியிருப்பாரு. நீங்கள் வந்து முதல்ல கேட்டேன், இல்லை நான் கதைக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன் அப்படின்னீங்க. பட் இவர் சொல்கிறப்பே ஓகே, இப்போ இந்த கதையில் நம்ம ஒரு படம் பண்ண போகிறோன்னா இந்த மாதிரியான படங்கள் பார்த்துக்கலாம்னு சொல்லி ஏதாவது ஒரு படம்லாம் பார்த்த மாதிரி இருக்கா? ஏன்னா அது மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால் கேட்குறேன், ஒரு கதை டைரக்டர் சொல்லும் போதே ஓகே இது இப்படி இருக்கா, அப்போ இது மாதிரியான படங்கள் எதனா இருந்தால் நம்ம அதை பார்க்கணும், பார்த்து நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கணும்லாம் சொல்லுவாங்க. படங்கள் வந்து என்றைக்குமே வந்து நம்மளுக்கு அந்த பீரியடில் என்ன நடந்தது, என்ன மாதிரி வந்து எடுத்திருக்காங்க, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சினிமான்றது வந்து நம்ம நிறைய படங்கள் பார்க்கும்போது டெக்னிக்கலாக இதெல்லாம் வந்திருக்கா, இந்த மாதிரியெல்லாம் வந்து இருந்திருக்கா அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ரெஃபரன்ஸ் நான் கேட்டுப்பேன். இப்போ கூட வந்து நான் படம் பண்ணும்போது பம்மல் கே சம்பந்தம்ல வர சிம்ரன் தான் ரெஃபரன்ஸ் அப்படின்லாம் சொன்னாங்க. ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறது தப்பே கிடையாது. அப்படியே கட் காப்பி பேஸ்ட்லாம் நான் பண்ண மாட்டேன், அது எனக்கு உடன்பாடும் கிடையாது. காப்பி கேட் எனக்கு அந்த ஆக்டிங் வந்து அது எனக்கு பெருசாக ஒப்பீனியன் இல்லை. ஏன்னா நான் அதை பண்ணதில்லை, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. பட் அதை விட நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு படி மேலே போய் என்ன பண்ணலான்னு யோசிப்பேன். இந்த கதைக்கு ஒன்று தேவையாக இருக்கும், ரெஃபரன்ஸ் தான் கொடுப்பாங்களே தவிர அதை மாதிரியே நம்ம இந்த ரோலுக்கு வந்து பண்ண முடியாது. நம்ம கேரக்டருக்கு ஒரு டெப்த் இருக்கும், ஒரு ஏஜ் கேட்டகரியில் வச்சுருப்பாங்க நம்மளை. இந்த ரோலுக்கு இந்த ஏஜ் தான் இருக்குது, இந்த பொண்ணுக்கு இதெல்லாம் நடந்திருக்கு, ஃபேமிலி இப்படி இருக்குது, இதெல்லாமே நான் கேட்டுப்பேன். இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கா, அம்மா இருக்காங்களா, அப்பா இருக்காங்களா, இல்லை இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கா, ஓகே. அதுக்கேற்ற மாதிரியான நோட்ஸை தான் நம்ம வந்து ஹோம்ஒர்க்கு தான் பண்ணிட்டு போக முடியும். அப்போ தான் அது நம்புகிற மாதிரி இருக்கும். இல்லைனா வந்து பார்க்க மாட்டாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காதுன்றது எப்போவுமே என் மைண்டில் இருக்கும். அது மட்டும்தான் நான் எடுத்துக்குவேன் எப்போவுமே. ஆனால் இது வந்து ஒரு பீரியாட்ரிக் ஃபிலிம் ஆக்சுவலாக கிடையாது, ப்ரெசன்ட் நடக்கக்கூடிய. இதை வச்சு என்கிட்ட ஒரு கேள்வி இருக்கும், உங்கள் 3 பேர்ட்டையுமே இதுக்கான பதில் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த படத்துலையுமே பீரியட், அதாவது ஒரு மாதவிடாய் இஷ்யூ வந்து ட்ரைலரில் காமிச்சிங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அது பேஸ்டான்னு தெரில, பட் அது ஒரு சீரியஸ் இஷ்யூ தான்.
இப்போ வரைக்கும் ஒரு மாதவிடாய் பிரச்சனையை குறிப்பாக நம்ம நாட்டில் நம்மளோட ஸ்டேட்டில் வந்து ஒரு படம் மூலமாக தொடர்ந்து காட்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குல்ல, அது வந்து ஒரு முக்கியமாக கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். அண்மையில் ரிலீஸ் ஆன தலைவெட்டியான் பாளையம்ன்ற ஒரு சீரிஸில் அது வந்து ஒரு முக்கியமான போர்ஷனை வச்சுருப்பாங்க. அப்படின்ற பட்சத்தில் ஒரு படம் மூலமாக கூட இதில் விழிப்புணர்வு கொடுக்குற அளவில் நம்ம இருக்கோன்றதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதை நம்ம நேர்லேயே பார்க்குறேன். கிருஷ்ணகிரியில் ஏக்கல் நத்தம்னு ஒரு மலை கிராமம். சரி. நாங்கள் லொக்கேஷன் பார்க்கும்போது அங்கே இந்த சம்பவத்தில் நேரில் பார்த்து எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் மாதவிடாய் வந்துச்சுன்னா வீட்டில் இருக்கக்கூடாது, அதுக்குன்னு தனியாக ஒரு பில்டிங் கட்டி வச்சுருக்காங்க. இப்போவும் இயங்கிக்கிட்டு இருக்குது, இப்போவும் இருக்குது. இப்போ நீங்கள் போனீங்கன்னா கூட ஏக்கல் நத்தம் அங்கே வந்து இப்போவும் இருக்குது. அந்த பெண்கள் வந்து மாதவிடாய் வந்தால் அது யாராக இருந்தாலும் சரி, வயசானவங்களாக இருந்தாலும் சரி, இருக்கக்கூடாது. அங்கே தனி அறையில் தான் இருக்கணும், அங்கே தான் சாப்பிட்ணும். அதுக்கு முன்னாடி கேட்டிங்கன்னா பில்டிங்லாம் கிடையாது. இப்போயாவது தெருக்குள்ளே ஒரு பில்டிங் வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடிலாம் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக காட்டு பகுதியில் தங்க வச்சுருந்தாங்க. அந்த ஒரு 3 to 5 டேஸ் வரைக்கும். ஆமா. ஆனால் வீட்டில் தானே அப்படிலாம் வச்சுப்பாங்க, வீட்டிலேயே கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்கதான் நம்ம பார்த்துருப்போம். அந்தந்த கிராமங்கள் வந்து அந்த மாதிரி கட்டுப்பாடுல வந்து இருக்கு. சாமிக்கு ஆகாதுன்னு சொல்லி பெண்களை வந்து ஒதுக்கி வைக்கிறதுல இன்னமும் இருக்குன்றேன். லைவாகவே பார்த்த விஷயந்தான் இது. நம்ம இன்றைக்கோ புத்தகத்தில் பார்த்து நம்ம கதைக்குள்ள வைக்கல, நேரில் லைவாக நாங்களே வந்து என்னங்க ஜென்ரேஷன் மாறி போச்சு, இன்னைக்கு எவ்வளோ டெக்னாலஜி வந்துருச்சு, நீங்கள் என்னங்க இன்னமும் இருக்கீங்கன்னு நான் நேரில் கூட பார்த்து பேசியிருக்கேன் அவங்க. இது வந்து ஷாக்கான ஒரு விஷயம். இதெல்லாம் ஊரோட கட்டுப்பாடுங்க, இது எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு இன்ன வரைக்கும் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காது. மேம், உங்களோட கருத்து என்ன? கொஞ்சம் சீரியஸான இடத்துக்கு வந்துட்டோம். ஆமாம் ஆமாம், இல்லை இது நான் ஜஸ்டின் எனக்கு சொல்லும்போது லிட்ரலாக வந்து ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது. ஆனால் நானும் கிராமம்தான், ஆனால் என்னோடய கிராமத்தில் என் அம்மாலாம் என்னெல்லாம் அப்படி ட்ரீட் பண்ணதே கிடையாது. இன்னொன்று ஹாஸ்டலில் இருந்ததுனால நம்ம லைக் எல்லாரையுமே ஒட்டுக்காக தான் நான் பார்த்துருக்கேன். ஒன்றா ரொம்ப நாள் கழிச்சு இந்த வார்த்தையெல்லாம் கேட்குறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒட்டுக்கா அதெல்லாம் ஊர் வார்த்தை, ஜாலியாக இருக்கும். சொல்லுங்கள் மேம். இல்லை, ஒன்றா தான் இருந்திருக்கோம். சடனாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நானே பார்த்தேன், லைக் அந்த ஊரில் அப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம். அதுக்கப்புறம் வேம்புக்கு அப்புறம் நான் இன்னொரு படம் பண்ணேன், இன்னொரு ஊரில் போய் ஒரு மலை கிராமத்தில், அங்கேயும் அதே மெத்தட் தான். எனக்கு லிட்ரலாக வந்து எப்படி இதெல்லாம் வந்து எனக்கு புரியல, அந்த கான்செப்டே எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஊரில் சாமி இருக்காங்க, அதனால் பெண்கள் வந்து மாதவிடாய் வந்துச்சுன்னா வந்து ஒதுக்குப்புறமாக ஊர் சைடு ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்க, அங்கே போய் இருந்துக்கணும். தட்டு அவங்களுக்கு தனி தட்டு, தனி பாய், தனி டம்ளர், இதெல்லாம் வந்து அந்த சடங்கு சுற்றும்போது இந்த ஃபார்மேட்டு பார்த்துருக்கேன் நான். இது இன்னுமே வந்து நம்ம வாழ்க்கை ஃபுல்லாகவே அப்படி தான் இருந்துகிட்ருக்காங்க. நான் அந்த 5 நாள் எனக்கு அந்த ஃபஸ்ட் டைம் நான் வயசுக்கு வந்தப்போ அதுவே என்னை தனியாக உட்கார வச்சப்போ, அம்மா போர் அடிக்குதுமா அப்படின்னு எங்கள் அம்மாட்ட வந்து நான் சும்மா துருன்னு ஏதாவது பேசிட்டே இருந்தேன். எப்படி இவங்க வந்து மந்த்லி அதே சைக்கிளை தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது, ரொம்ப வருத்தமாகவும் இருந்தது. இது மாறணுமா மாறக்கூடாதான்றது வந்து அந்தந்த ஊரில் இருக்கிற கட்டுப்பாடுகளை பொறுத்து. அதை பற்றி போனோன்னா அது ஒரு பெரிய டிபேட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணாக நான் சொல்லணும் அப்படின்னா இது வேண்டாம் அப்படின்றது தான் என்னோட. இது இருக்கக்கூடாதே, எதுக்கு இன்னமும் இதெல்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு வருத்தமாக வந்து இருந்தது. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நம்ம வி ஆர் பிளெஸ்டு ஃபார் பார்ன் இன் வில்லேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது சொன்னதுக்கப்புறமா எனக்கு அது அப்படியா? ஆமாண்ணே, இந்த கிராமத்தில் பிறந்ததுக்கு நான் வந்து ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். இந்த வேர்டே நீங்கள் சொல்லி இப்போ தான் நான் ஃபஸ்ட் வாட்டி கேட்குறேன். அப்படியா? இங்கே இருக்க மோஸ்ட் ஆஃப் த பர்சன் சொல்லுவாங்க, நீங்கள் சென்னைக்கு கிராமத்துலேருந்து சென்னைக்கு வேலைக்கு வந்து எல்லாருமே என் ஊருக்கு வந்து பாரு அப்படின்வாங்க. அது ஓகே, அது வந்து சூழலை வச்சு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். காற்று, மரங்கள், அதை வச்சு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். லைஃப் ஸ்டைலாக எனக்கு தெரியல. அதான் இதுக்கு இங்கே வராங்க எல்லாம். ஒரு 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 இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் நம்மளுக்கு லைஃப்பில். ஒரு ஒன்றை பிரேக் பண்ணணும் தான் நம்ம இங்கே வரோம், வேறு ஒன்றுமே கிடையாது. மற்றபடி நான் இங்கேருந்து படிக்கிறதே அதுதான் பிரதர். நம்ம ஒன்று பிரேக் பண்ணுறது தான் நம்ம படிக்கிறோமே. ஸோ படிப்பு வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ ஜஸ்டின் எனக்கு சொல்லும் போது எனக்கு அங்கே பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. நான் வந்து சொன்னேன், எனக்கு பெருசாக தெரியவே தெரியாது. நான் ஃபஸ்ட்டு நம்பவும் இல்லை. அப்புறமா வந்து அவர் சொன்ன உடனே ஓகே, இது ரொம்ப இதாக இருக்குது. ஸோ கரெக்டான கண்டென்ட்டாக இது இருக்கும். ஏன்னா நம்ம படம் மூலிமா நம்ம வந்து திணிக்க போக முடியாது, யாரையுமே வந்து சரிப்படுத்துகிறோமோ இல்லையா. இப்போ 10 பேர்கிட்ட ஒரு விழிப்புணர்வு எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம இந்த படம் வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா இது மூலிமா வந்து கவர்மெண்ட் கிட்ட ஒன்று சொல்லி நம்ம வந்து இது ஸ்டாப் பண்ணி, ஏன்னா ஸ்டாப் பண்ணால் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை நம்மளுக்கு தெரியாது, நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். ஸோ இது ஒரு விழிப்புணர்வான ஒரு அந்த மெசேஜ் அந்த படத்தில் வச்சுருக்காரு. அது ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நான் ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னடா காலகட்டம் எங்கேயோ இருக்கும், நம்ம இது இருக்கான்னு சொன்னால் அவர் சொன்னார் இந்த மாதிரி ஒரு ஊரில் இருக்குது நடக்குது அப்படின்னாரு. நம்ம கிராமங்கள்னு ஒரு கிராமங்கள்லேயே கொஞ்சம் தெளிவான கிராமங்கள் நம்ம சொல்கிறோம். இன்னும் எண்டிப்தெல்லாம் நம்ம போனால் இருக்காங்க. இப்போ அவங்க சொன்னால ஒரு மலை வாழ்க்கை ஷூட்டிங் போனால் அங்கே
உள்ளே போக போக நம்மளுக்கு தெரியாத கிராமங்கள்லாம் இருக்குது போல இருக்குது. ஆனால் இங்கே ட்ரைலர்லேயே நீங்கள் டைலாக் வச்சுருக்கீங்களே, இங்கே வந்து வயசான கிழவிங்களே இந்த பாதையில் போக முடியாது, வயசு பொண்ணுங்க எப்படி போதோ அப்படின்ற ஒரு டைலாக் வச்சுருக்கீங்க. அதாவது மாசத்துல 5 நாள் பொண்ணுங்களை ஊரை விட்டு அவுட்டரில் வச்சிருக்க ஊரும் இங்கே தான் இருக்குது. அதே நேரம் போல இருக்கு ட்ரைலர் அப்படி தானே இருக்குது. ஆனால் அதே நேரம் அப்படி பெண்களை பார்த்து பயப்படுற ஆட்களும் அங்கேயே தான் இருக்காங்க. அதே நேரம் ஒரு மாதவிடாயின்னு வர்றப்ப 5 பேரை ஊரை விட்டு அனுப்புறவங்களும் அங்கே தானே இருக்காங்க. அவங்கள பற்றின கதை தான் இது ஆக்சுவலாக. அந்த மாதிரி ஒரு பயங்கர ஸ்லிப்பர் ஷாட்டான ஃபிலிம்ன்றீங்க. இந்த படம் மூலியமா சில விஷயம் மாறணுன்றது என்னோட நோக்கம். என்னன்னா இன்னமும் வந்து பெண்கள் வந்து ஒரு நாப்கின் வாங்கினா கூட அதை மறைச்சி வச்சு தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. படம் என்ன படம் பண்ணோன்னா எல்லா இடத்துலையுமே அது கிடையாது. இது சிட்டிலலாம் வந்து கேர்ள்ஸ் ஆர் வெரி இன்டெலிஜென்ட் அண்ட் அப்வர்ட் ஃபார்வர்டில் இருக்காங்க. எதுக்கு மாதிரி பேப்பரில் இல்லை அது ஒன்றுமே கிடையாது. அதான் சொல்கிறேன், நம்ம வந்து இது வந்து யாருமே ப்ளேம் பண்ணவும் முடியாது, இதுவும் பண்ண முடியாது. ஜஸ்ட் நம்ம ஒரு விழிப்புணர்வு தான் அவங்கள தூண்டி விடுறது தான். ஓகே இது இப்படி இருக்குன்னு. ஸோ இந்த படம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு படமாக பார்த்தா வெறும் அந்த கண்டென்ட் மட்டும் இல்லாமல் ஒரு லைஃப்குள்ளேயே நடந்து அது ஒரு பார்ட் ஆஃப் த ஒரு கண்டென்ட்டாக வரும். ஓகே, நான் ஃபைனலாக அவங்க 3 பேர்ட்டையும் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரு படமும் ஒரு ஆக்டருக்கோ ஒரு டைரக்டருக்கோ ஒரு ட்ராவல் ஆர் லெசன் சொல்லுவோம். பிஃபோர் வேம்பு ஆஃப்டர் வேம்பு என்ன நீங்கள் என்ன லைஃப்பில் உங்களுக்கு கற்றுப்பீங்களா? ஓகே இந்த படம் நம்மளுக்கு இப்படி ஒரு பாடத்தை கொடுத்துருச்சு, இனிமேல் லைஃப்பில் அடுத்த கட்டத்தில் மற்றவங்கள்ட்ட இதை பண்ணக்கூடாதுன்ற ஒரு விஷயங்களும் நம்ம அப்படி இருந்துக்கணுங்கிற செல்ஃப் சேஞ்சஸான விஷயங்கள் இருக்கும். என்ன இருக்குது உங்களுக்கு? ஃபஸ்ட்டு யார் சொல்கிறா? ஃபஸ்ட்டு சாபுத்ரி போடுறோமா? சாபுத்ரி இல்லை நானே சொல்கிறேன். இன்னும் போர் அடிக்கும் அந்த கேமாக இன்ட்ரெஸ்டிங்காக. ஓ அப்படியா? போர் அடிக்கும் போராக இருக்கு அப்படி சொல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொன்னேன். சரிண்ணே, ரைட்ண்ணே. இல்லை இது பிஃபோர் வேம்பு வந்து நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நானும் வில்லேஜ்லேருந்து வந்த பொண்ணு தான். பட் இருந்தாலும் அதை தாண்டி வந்து நம்ம இப்படியெல்லாம் வந்து என் லைஃப்பில் சின்ன வயசில் நான் பார்க்காததெல்லாம் வந்து கேள்விப்படாத விஷயங்கள்லாம் நான் பார்த்தேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில். அது மூலமாக என்ன தெரிஞ்சுது அப்படின்னா லைக் எப்போவுமே நம்மளுக்கு வர எந்த ஸ்ட்ரகிள் அது பாசிட்டிவ் வேவாக இருக்கட்டும் நெகட்டிவ் வேவாக இருக்கட்டும் எதாக இருந்தாலுமே என்றைக்குமே நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாண்ட் பண்ணி நிற்கணும், நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும், நம்ம மேலே வந்து ஒரு பிலீவ் வைக்கணும் எப்போவுமே அப்படின்ற ஒரு விஷயம் ஆஃப்டர் வேம்பு நான் ரியலைஸ் பண்ணது. அட்வைஸ் பண்ணுறதோ இல்லை வந்து அந்த மாதிரி நான் சொல்ல வரல. யாரும் இதை வந்து உட்காந்து பேசணும்னு இல்லை. ஒரு விஷுவலாக ஒரு விஷயம் வந்து நான் தான் அதை பண்ணியிருக்கேன். இருந்தாலுமே அதை நான் ஒரு ஆடியன்ஸாக வந்து உட்காந்து பார்க்கும்போது என்னை நானே மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கான எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்குது அந்த படத்தில். அப்படிங்கும்போது அதுவே ஒரு பெரிய லேர்னிங் ப்ராசஸாக நான் பார்க்குறேன். லைஃப் லெசன் அதுதான் நான் எடுத்துக்கிட்டது வேம்பு மூலமாக. ஓகே, அடுத்த ஹரி ஐயா அவர்கள் நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட பிஃபோர் வேம்பு ஆஃப்டர் வேம்பு அந்த சேஞ்சஸ். எனக்கு வந்து தெரிலங்க. ஏன்னா நான் கதை ஒரு கதையாக மாறிட்டே போகிறோம்ல. நான் வேம்புக்கு முன்னாடி வேறு கதை பண்ணேன், அது வேறு மைண்ட் செட்டு. இந்த படம் பண்ணும்போது வேறு மைண்ட் செட்டு. இந்த படம் முடிச்சு தங்கலான்னு ஒரு படம் பண்ணேன், அதுக்கு வேறு மைண்ட் செட்டு. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்னா எனக்கு பிஃபோர் அண்ட் கதைலாம் மாறுதில்லை. நம்மளால் ஒரே கதையில் இருக்க முடியல. வேம்பு மூலிமா என்னென்னா நான் வந்து நம்மளோட முன்னோர்கள் உமன் பட்ட ஒரு விஷயங்கள் இன்னும் ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக எனக்கு இப்போ கரண்ட்டானு தெரியல. நம்ம போர்ட்ரேட்லேயும் நம்ம வந்து பாட்டிமா கதையோ நம்ம ஆயா கதையோ கேட்டிருப்போம்ல, அவங்க அங்கேருந்து இருந்தாங்க. ஸோ அவங்களோட பார்வை வந்து எனக்கு இன்னும் வந்து ஒரு மேன்மையாக தெரிஞ்சுது. நல்ல ஒரு ஆன்சர், இதை தான் எதிர்பார்த்தேன். அண்ட் ஃபைனலாக நீங்கள் சொல்லுங்கள் டைரக்டர், கேப்டன் ஆஃப் த ஷிப் நீங்கள் தான் சொல்லணும். இல்லை இது பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றது தான். நான் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன்ல. எப்படின்னா அது கிராமன்றதுனால நிறைய விஷயம் இருக்குது. அது எவ்வளோ தூரத்துக்கு சொல்ல முடியுன்றது எனக்கு தெரியல. சரி விடுங்க, ஏன்னா படத்தில் நாங்கள் பார்த்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றதை கரெக்டாக புரிஞ்சுக்கிறோம். எல்லாத்துக்கும் ஃபங்கி காஸ்டியூம் போட்டு வந்தார் அண்ணன். எனக்கு மட்டும் பாருங்கள் எவ்வளோ ஃபார்மலாக வந்திருக்காருன்னு. ஃபங்கி போட்டால் சொல்லுவாங்க, உங்கள் ஃபோட்டோ பயங்கர ஃபங்கியோட வரும். ஓகேண்ணே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். வேம்பு வந்து வெற்றி அடைய வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்யூ.